இது ETV பாரத் தமிழ்நாடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டைம். ஊட்டி கொடைக்கானல் செல்ல இ-பாஸ் கட்டாயம். சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் பேராசிரியை நிர்மலாதேவி குற்றவாளி. உதவி பேராசிரியர் முருகன், ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோரை விடுதலை செய்த ஸ்ரீவில்லிபுத்தூர் மகிழா நீதிமன்றம் நிர்மலாதேவிக்கான தண்டனை விவரங்களை நாளை அறிவிக்கிறது. 5 நாட்கள் பயணமாக குடும்பத்துடன் கொடைக்கானல் சென்றார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கொடைக்கானலில் முதலமைச்சர் தங்கியுள்ள தனியார் விடுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. மதுரை விமான நிலையத்தில் கஞ்சா பொட்டலத்துடன் முதலமைச்சரிடம் மனு அளிக்க வந்த பாஜக நிர்வாகி சங்கர் பாண்டி. சங்கர் பாண்டியை தடுத்த அவனியாபுரம் போலீசார் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். பீகாரில் தேர்தல் பரப்புரைக்காக சென்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஹெலிகாப்டர் விபத்தில் இருந்து உயிர் தப்பினார். வானில் புறப்படும் போது கட்டுப்பாட்டை இழந்து தடுமாறிய ஹெலிகாப்டர் பிறகு இயல்பு நிலைக்கு வந்து மீண்டும் பறந்ததால் பரபரப்பு. ஜூன் 4ஆம் தேதி வரை வாக்கு எண்ணிக்கை மையங்களில் உள்ள CCTV கேமராக்கள் முழுமையாக இயங்குவதோடு அந்த பகுதியில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்க வேண்டும். திமுக சார்பில் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு. அமைச்சராக இல்லாவிட்டாலும் MLA பொறுப்பில் அதிகாரமிக்க நபராக உள்ளதால் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு. ஜாமீன் கோரிய செந்தில் பாலாஜியின் மனு மீதான வழக்கு மே 6ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. கோயம்புத்தூர் மக்களவைத் தொகுதியில் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் சேர்த்து வாக்களிக்க அனுமதி கோரிய வழக்கு நாளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை. விஜய், உதயநிதியை தொடர்ந்து நடிகர் சங்க கட்டட பணிக்காக 1 கோடி ரூபாய் நிதியளித்தார் நடிகர் நெப்போலியன். 1 கோடி ரூபாய் நிதியுதவி அளித்த நெப்போலியனுக்கு நன்றி தெரிவித்து தென்னிந்திய நடிகர் சங்கம் கடிதம். மே 3 வரை வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மே 2ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தகவல். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ETV பாரத் தமிழ்நாடுடன்.